ஒரு சிறிய கிராமத்தில் மியா என்ற சிறுமி வானவிலின் கீழ் பிரகாசிக்கும் ஒரு விதையை கண்டாள். ஆச்சரியமாக அதை தன் வீட்டு தோட்டத்தில் விதைத்தாள். அடுத்த நாள் காலை அது ஒரு மாயாஜால மரமாக வளர்ந்தது. அதில் மிட்டாய் பழங்களும் பாடும் இலைகளும் இருந்தன. இந்த அதிசயத்தை காண முழு கிராமம் அங்கு கூடி மிட்டாய் பழங்களை பறித்து சுவைத்தும் மரத்தின் மென்மையான பாடல்களுக்கு நடனமாடி மகிழ்ந்தனர். அதன் பிறகு யாராவது சோகமாக இருந்தால் அந்த மரம் ஒரு மகிழ்ச்சியான ராகத்தை பாடி அனைவரின் இதயங்களை மகிழ்வால் நிரப்பியது. இது கதையாக இருந்தாலும் எதிர்காலத்தில் தண்ணீரைப் போல் காற்றையும் காசு கொடுத்து வாங்க வேண்டி ஏற்படும். எனவே மரம் இல்லையேல் மனித இனம் இல்லை. நம் சுயநலத்திற்காக மரங்களை வெட்டி காடுகளை அழிப்பது நம்மை நாமே அழிப்பதற்கு சமமாகும்.